நியூ இயர் வந்ததுலேருந்து எல்லா பசங்களும் ரெண்டு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஒன்று குடியை விட்டுறணும், இன்னொன்று பாடியை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாரும் வருஷம் எடுக்கிற ரெசல்யூஷன் தான். யார் ஒரு ரெசல்யூஷன் வச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு தான் நான் போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் பண்ணவே மாட்டாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி பண்ணவங்க யாருமே கிடையாது. சும்மா ஜஸ்ட் லைக் தட்டாக நம்ம வந்து மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டா வந்து அது மாடலிங் கிடையாது. இதுதான் நிறைய பேரோட தப்பான ஒரு எண்ணமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக ஷர்ட்லெஸ்ல இப்போ மாடலாக இருக்கும்போது கீழே வானவில்டா அப்படின்னு ஒரு ஒரு மேம்போக்கான ஒரு 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 கமெண்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. அது நடக்கும். உமன் ஹராஸ்மெண்ட்டோட மென் ஹராஸ்மெண்ட் அதிகமாகவே இருக்குது. நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா அதுக்கு நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறமே இன்னும் அதிகமாக இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிறது ஒரே விஷயம் தான், மாடலிங் ஃபீல்டு வந்து கரியர் பேஸ்ட் கிடையாது. இதனால் உங்களால் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணி இதை வந்து பண்ணிட்டோம்னா நம்ம வந்து லைஃப்பில் சம்பாதிச்சிடலாம், செட்டில் ஆகிடலாம். இனிஷியலாக எனக்கு பிக் பாஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை. எவ்ரி இயர் வந்து ஒரு மாடல் சொல்ல போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. ஸோ பிக் பாஸ் வந்து நம்ம பார்க்குறதோட அதுக்குள்ளே போய் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. மாடல் மிஸ்டர் சுந்தர் அலைசண்டர் இருக்காரு. வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். சார்னு சொல்லுதா பிரதர்னு சொல்லுதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்து பிரதர் போய் ஓகே, ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் இந்தியா 2024, மிஸ்டர் காஸ்மோ 2025 வாங்கியிருக்கீங்க. அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்களோட அப்படியே இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் உங்களை வந்து நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, நான் அச்சீவ் பண்ணாலுமே எனக்கான அந்த ரெக்கக்னேஷன் இன்னும் கிடைக்கல, இன்னும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஏன் என்ன ரெகக்னேஷன்ன்றது என்னன்னா, ஸோ பர்சனலாக நம்ம க்ளோஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது தெரியும். அதை தாண்டி நம்ம ரீச் ஆகணும்னா ஒரு சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லை வந்து ஒரு பெரிய பொலிட்டிஷியன் மூலியமாகவோ நம்ம வந்து கூப்பிட்டு ஒரு விஷ் கொடுத்தா தான் அந்த விஷயம் வந்து ரீச் ஆகும். ஸோ மீடியா மூலிமா எல்லாமே மீடியா மூலிமா தான் ரீச் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் வர்றதோ இல்லை வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஆகிறதோ இல்லை நியூஸில் வருதோ சம்திங் லைக் தட். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து யார் அச்சீவ் பண்ணாலுமே அந்த விஷயம் வந்து ரீச் அவுட் ஆகணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லாஸ்ட் 1 year ஆச்சு நான் மிஸ்டர் இந்தியா டைட்டில் வின் பண்ணி. ஸோ 1 yearல வந்து நானே தான் அப்ரோச் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து என்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டும் இருக்கேன் ஸ்டில் நவ். பட் இதெல்லாம் பார்த்துமே வந்து நிறைய பேர் கண்டிப்பாக ரீச் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களே வந்து கூப்பிட்டு இது மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன இதனால் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னும் மேலே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. பிகாஸ் இப்போ என்னென்னா பொலிட்டிக்கல்ன்றதை தாண்டி எல்லா விஷயத்துமே ஒரு காம்படிட்டிவ் வந்துருச்சு. உண்மை. ஓகே, ஸோ பொலிட்டிக்கலில் மட்டும்தான் இப்போ வந்து என்னென்னா அவர் வின் பண்ணணும், இவர் வின் பண்ணணும், அவங்க வின் பண்ணணும். ஸோ அதுக்காக பேசுறதை தாண்டி பர்சனலாக மக்களோட அந்த விஷயங்களை வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி வந்துடுது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த மூவிக்காக அந்த 2-3 நாளைக்கு வந்து அடாப்ட் ஆயிடுறாங்க. திரும்ப அடுத்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த விஷயங்கள் ஏதாவது நியூவாக வருது. ஸோ அந்த 4-5 நாளில் தான் வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாகவே அந்த 4-5 நாள்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் நாட்டில். ஸோ இங்கே வந்து இந்த கொலை, இங்கே வந்து வேறு ஏதாவது கட்சி மீட்டிங், ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே போயிடுது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வர்றதோ இல்லை வந்து ஒரு மூவி சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதோ, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இப்போ ரீசெண்ட் டைமில். ஸோ உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் பண்ணுறவங்க தான் வந்து எங்களை வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க ரைட் நோ. கண்டிப்பாக அதுக்காக உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். இப்போ மாடலிங் அப்படின்னு பேசும்போது இந்த இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் ஆகணும் அப்படின்னாவே இது நம்ம கொஞ்சம் பணக்காரராக இருந்தால் தான் முடியும், இல்லை நமக்கான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம இதில் அரசியல் பண்ணி கழிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ஏன்னா மிஸ்டர் இந்தியா டைட்டிலில் வின் பண்ணியிருக்கீங்க 2 முறை. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுங்க, இது எந்த அளவுக்கு அரசியல் மிக்க துறை? இதில் அரசியல்லாம் பெருசாக இல்லை. ஸோ இது என்னென்னா மாடல் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷைன்டாக இருக்கணும். ஏன்னா ஷைன் மீன்ஸ் நம்ம நல்லா க்ரூம்டாக இருக்கணும். ஸோ அதுக்கான குவாலிஃபைடான பர்சனாக இருக்கணும். என்னென்னா அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ஜென்ரலாக மாடல்னு சொல்லிட்டு அப்படி போய் நின்ற முடியாது. அழகை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நல்ல க்ரூம்டாக, நல்ல ஒரு ஹேர் ஸ்டைலோட, நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரோட, அதாவது நம்மளோட அவுட்லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், நல்ல ஸ்டைலிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாமே நிறைய விஷயங்கள் கலந்தது தான் ஒரு மாடல் அண்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. சும்மா ஜஸ்ட் லைக் தட்டாக நம்ம வந்து மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டா வந்து அது மாடலிங் கிடையாது. இதுதான் நிறைய பேரோட தப்பான ஒரு எண்ணமாக இருக்குது. பட் அப்படி கிடையாது. ஸோ இதை தாண்டி இதுக்குள்ளே நிறைய க்ரைட்டீரியா விஷயங்கள்லாம் இருக்குது. அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து உள்ளே வந்த பிறகு தான் அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கா உள்ள. நம்ம இதை வந்து நிறைய பேர் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டோடு இருப்பாங்க.
ஆனால் உள்ள வந்து ஸ்டெப் இன் பண்ணதுக்கப்புறம் இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதுக்காக நம்ம எவ்வளோ மெனக்கடணுமான்றதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டெப் பேக் பண்ணிடுவாங்க. சும்மா ஒரு விஷயம் மட்டும் அட்டன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே முடியாது நம்மளாலன்ற மாதிரி. இதில் பணத்தெல்லாம் தாண்டி ஸோ நம்மளை வந்து கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து இதில் உள்ளே வரணும். என்னென்னா ஒரு ஸ்டேஜில் வாக் பண்ணும்போதோ ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் எல்லாருக்கும். இதை மாடலிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேஜில் தான் எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நமக்கு கீழே உள்ள ஆடியன்ஸை பார்த்து பயப்படுறதோ இல்லை வந்து நம்மளே வந்து ஸோ அதனால வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் நிறைய நம்ம பண்ணணும். டைரெக்டாக வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோட நம்ம அதுக்காக கொஞ்சம் இயர்லி ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் என்ன ஒரு 6 months இல்லை 1 year வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு ஸோ என்ன உள்ளே நடக்கும், என்ன பண்ணணும், இதுக்கு நான் தகுதியான ஆளா, இதுக்கு இல்லைன்னா நான் என்ன மாதிரி என்னை தகுதிப்படுத்திக்கலாம், ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்கு நான் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பரேஷனோட வந்தோம்னா இட்ஸ் ஈஸி டு ஸ்டெப் இன். கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு ஃபிசிக் நல்லா வச்சுருந்தாலே நம்ம எல்லாரும் முன்னாடி காட்டணும், நம்ம நல்லா இருக்கிறதுன்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். நீங்கள் அதிகமாக ஷர்ட்லெஸ்ல இப்போ மாடலாக இருக்கும்போது நிறைய பேர் போடும்போது கீழே வானவில்டா அப்படின்னு ஒரு மேம்போக்கான ஒரு 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 கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாராலையும் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறது கஷ்டம். இப்போ டக்குன்னு ஒருத்தர் போய் நீ சட்டை கட்டின்னு இல்லைன்னா நிற்பாங்களா? என்னதான் அவங்களுக்கு பிசிக்கே இருந்தாலும் அவங்களால நிற்க முடியாது. பிகாஸ் தி திங் என்னன்னா அந்த கான்ஃபிடென்ட் அந்த கான்ஃபிடென்ட் எதனால் வருதுன்னா என்னோட பாடியோட லெவல், நான் அந்த பாடியை வந்து அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், யாருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கும் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்த ரீசன் என்னன்னா நான் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. நான் போய் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி நிற்க முடியுமா? ஸோ என்னன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் வெளியில் ஸ்ட்ரீட்டில் போய் சட்டை இல்லாமல் நிற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ நம்மளை வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்கும் போது என்னன்னா நான் ஒரு இந்தியா லெவலில் ரெப்ரசன்டேட் பண்ணும்போது என்னை வந்து ஒரு ஈவன் வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்ப்பாங்க டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா. ஸோ ஈவன் நான் ஒரு போஸ்ட் அந்த மாதிரி எடுத்து போட்டாங்க இல்லை வந்து அந்த அந்த வியூவை வந்து பார்க்குறாங்கன்னா ஸோ எல்லாரும் என்ன ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்கும்போது அந்த பாடி வந்து ஆக்வர்டாக இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாகவும், ஸோ அதில் வந்து எந்த ஒரு தப்பான விஷயங்களும் நம்மளை பார்க்காத அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தோம்னா அதுக்கு வந்து நம்ம கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு வேணும். அந்த கான்ஃபிடென்ட்டோட நம்ம நிற்கும் போது எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். அதான் இப்போ இந்த கமெண்ட் பண்ணுறாங்களே வானவில்ரா இவன் கேட் அப்படி இப்படின்னு அது நடக்கும். என்னன்னா ஷர்ட்லெஸ் இருந்தாலே அப்படிலாம் இல்லை. ஒரு நார்மலாக ஒரு கேர்ள் வந்து கொஞ்சம் ஒரு கிளாமராக ட்ரெஸ் போட்டாலே அவங்க தப்பாக தான் போடுவாங்க. சேம் திங் மென்னுக்கும் நடக்கும். ஸோ இது நடக்குது. நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்ன இப்படிலாம் போடுறாங்களேன்ட்டு. பட் நம்ம வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நமக்கு தெரியும் போது நம்ம யாரை பற்றி பயப்பட வேண்டாம். எஸ், வெளியிருந்து மீடியாலேருந்து மீடியானா சூப்பரில் மாஸில் அப்படியே ஒரு ஒரு லைம் லைட்டில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்தது ஷாக்கிங்காக இருந்தது. இல்லை என்ன அப்படின்னா இப்போ மென்னுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு சில பேர் தான் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. நீங்களும் சில வீடியோவில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கு? இன்னும் ஏன்டா மென்னுக்கு வச்சுட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லை, இருக்கு. உமன் ஹராஸ்மெண்ட்டோட மென் ஹராஸ்மெண்ட் அதிகமாகவே இருக்கு. நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா அதுக்கு நிறைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமே இன்னும் அதிகமா இருக்கு. ஓகே, முன்னாடி வந்து அந்த அப்ரூவல் இல்லாதனால பயந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது வந்து அவங்கள என்ன சொல்றது, அவங்கள வெளியில காட்டுறதுக்கு வந்து இப்போ கவர்மெண்டே அப்ரூவ் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் அது அவங்களுக்கு அட்வான்டேஜா தான் இருக்கு. அதை நம்ம தப்பா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மென்னுக்கு மென்னுன்றதை வந்து அது அவங்களோட உணர்வு சார்ந்த விஷயம். அதை நம்ம எந்த விதத்துலையும் தப்பா சொல்ல முடியாது. அது யாரையும் போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றதுதான் தப்பிங்க. அப்ரோச் எல்லா இடத்துலையுமே இருக்கும் பிரதர். ஸோ கேர்ள் சைட்லயும் இருக்கும், மென் சைட்லயும் இருக்கும், ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் சைட்லயும் இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட ஓன். இப்போ அவங்க உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்க அந்த அப்ரோச் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட்டா. நீங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அடாப்ட் ஆகி தான் நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்க அதுக்கு அடாப்டும் ஆகிட்டு நாளைக்கு வந்து அந்த குறையும் சொல்றது தான் தப்பு. எஸ், இப்போ நீங்க ஒரு பெரிய ஒரு லைம் லைட்ல இருக்கீங்க, ஒரு மிஸ்டர் இந்தியான்ற ஒரு பேரோட இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வலியும் வேதனைகளும் அசிங்கங்களும் இருக்கும் இல்லையா? அதை பத்தி நம்ம பேசலாமா? அசிங்கம்லாம் கிடையாது பிரதர். இது வந்து ஒரு லைஃப்ல வந்து நம்ம எப்படி ஒரு விஷயத்துக்காக ஒரு ஐஏஎஸ் படிக்கிறோம், சம்திங் லைக் தட், ஒரு பெரிய விஷயம். நான் எதுக்கு ஐஏஎஸ்ன்னு சொல்றேன்னா இது ஐஏஎஸ் மாதிரின்னு கிடையாது. ஐஏஎஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக நம்ம எப்பத்திலிருந்து மெனக்கட்டுறோம்? ஸோ ஒரு 12th பண்றதுலேருந்தே வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டடிஸ் எல்லாமே பண்ணிட்டே இருக்கும். அது எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷத்துல முடிச்சிருவோம்னு சொல்ல முடியாது, 2 வருஷத்துல முடியும்னு சொல்ல முடியாது. சேம் லைக் தட் இது வந்து ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. நிறைய மாடல்ஸ் இருக்காங்க. இது வந்து நிறைய பேஜென்ட் மாடல்ஸ் இருக்காங்க. மாடல்ஸ் அண்ட் பேஜென்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. மாடல் வந்து ஒரு மாடல்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு பொருளை வந்து செல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கூலர்ஸ், ஒரு சன்கிளாஸ், ரேபன் சன்கிளாஸை வந்து ஒரு மாடல் ஷோ பண்ணுவாங்க. அதில் மாடல்ஸை நடக்க வச்சு அவங்க வந்து அவங்களோட பிராண்டை வந்து போட்டுட்டு வந்து நடந்து அவங்க வந்து அதை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து மாடல்ஸ் பண்ணுறது. எனிபடி கேன் டூ. நீங்கள் பண்ணலாம், அவர் பண்ணலாம், ஸோ யார் ஒன்றா பண்ணலாம். அதுக்கு ஒரு க்ரைட்டீரியாலாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேஜில் ஏறி ஸ்டைல் பண்ணுறீங்களோ அதோட அது ஓகே. பட் பேஜென்ட் மாடல்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பிளாட்ஃபார்ம்.
என்னன்னா இப்போ எப்படி நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டடீஸ் மாதிரி அது ஒரு மாடலிங்கில் அது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளை வந்து ரெடி பண்ணணும். பாடி பிசிக் ரவுண்ட் இருக்குது, ஃபிட்னஸ் ரவுண்ட் இருக்குது, டேலண்ட் ரவுண்ட் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு க்ரூம்டாக இருக்கோன்றது சொல்லிட்டு அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. தென் நம்மளோட ஸ்டைலிங்லாம் பார்த்து அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து என்ன சொல்கிறது, மாடலிங் ஃபீல்டில் வந்து நமக்கு வந்து அசிங்கம் அப்படிலாம் கிடையாது. அசிங்கன்றது நம்ம எடுத்துக்கிறது தான். ஜென்ரலாகவே வந்து ஒரு 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 பர்சன் வந்து இப்போ என்னென்னா மாடலிங் ஃபீல்டு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக க்ரூம்டாக காட்டுறோமோ அதுதான் மாடலிங். ஏன்னா நம்மளை பார்த்து 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டோ இல்லை வந்து மேக்கப் போட்டோ சுற்றணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ ஜென்ரலாகவே இப்போ ஒரு சினி ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டில் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து நார்மலாக என்ன தான் ஃபேராக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு மேக்கப் அப்ளை பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களோட ஸ்கின் டோன் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காகவும் அந்த கேமராக்கு அந்த மேக்கப் போட்டால் தான் அவங்களோட க்ளோனஸ் தெரியும். ப்ளஸ் அந்த மேக்கப் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து நல்லா இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால வந்து அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபீல்டுக்கு அது தேவை. ஸோ சேம் லைக் தட் ஃபேஷன் ஃபீல்டுக்கும் அது தேவை. ஸோ 4 இடத்துக்கு நம்ம போகிறோம்னா நம்ம அட்ராக்ட் பண்ணணும். இதுக்குன்னு சொல்லி நம்ம தப்பான விதத்தில் அட்ராக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஆஸ் எ மாடலோ ஆஸ் எ ஃபேஷன் மாடலாக இருக்கும்போது நம்ம 4 பேரை அட்ராக்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து நம்மளை அட்மையர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அதுலேயே சில பேர் வந்து அந்த கேர்லியாக பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்களோட ஓன்றப்போ அவங்களோட அது உணர்வு சார்ந்த விஷயம். அவங்க வந்து அது பர்சனலாக அப்படி இருக்கும்போது அதை நம்ம மாற்ற முடியாது. எல்லா மாடல்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. எஸ். இப்போ ஊர்லேருந்து நானும் மாடல் ஆகணும், எனக்கு எப்படி வழி தெரியல அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி ஒரு கைட் பண்ணுவீங்க? இப்படி போனால் நீங்க அச்சீவ் பண்ணலாம்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் எப்பவுமே சொல்றது ஒரே விஷயம் தான், மாடலிங் ஃபீல்டு வந்து கரியர் பேஸ்ட் கிடையாது. இதனால உங்களால் வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ணி இதை வந்து பண்ணிட்டோம்னா நம்ம வந்து லைஃப்ல சம்பாரிச்சிடலாம், செட்டில் ஆயிடலாம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு மித்து மாதிரி தான். உங்களுக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியும், கிட்ட வந்தீங்கன்னா அது சுடும், அது மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்காக நான் வந்து நீங்கள் ஒரு பேஷனாக எடுத்துக்கலாம். ஐம் அ பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். ஸோ நான் ஒரு கோச்சாக இருந்துட்டு என்னோட இதில் பர்சனல் லைஃப்பில் நான் அடுத்த லெவல் போகிறதுக்காக என்ன கொஞ்சம் ஷைன் பண்ணுன்றதுக்காக நான் எடுத்து அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங். ஸோ எனக்கு ஜென்ரலாகவே அந்த ஸ்டைலிங் கொஞ்சம் வரும். ஸோ அது என்னோட பிசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுனால நான் நாட் அ பாடி பில்டர். ஸோ பர்சனலைஸ்டாக எனக்கு அந்த ஃபிட்னஸ் வந்து தெரியுன்றதுனால நான் என் பாடியை ரெடி பண்ணிவிட்டு நான் அதுக்காக வந்து இதுக்கு ரெடி ஆனேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் லைஃப்பில் வந்து இது மாதிரி மாடலிங் பண்ணணும், இல்லை வந்து மாடலிங் மூலிமா நான் வேறு ஏதாவது பண்ணணும்னா மாடலிங் வந்து அடிஷ்னல் கரிக்குலம் ஆக்டிவிட்டி மாதிரி தான் வச்சுக்கணும். எப்படி நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸை கூட வச்சுக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி இப்போ கிட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அது வந்து என்னென்னா படிப்புனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிக்கலாம், நீங்கள் டாக்டராக படிக்கலாம், என்னொன்னா படிக்கலாம். பட் இது வந்து உங்களோட பேஷனாக வச்சுட்டு இதை வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக வந்து ஸ்டேஜஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இதுக்கு வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ என்ன மாதிரி போர்சஸ்லாம் கொடுக்கலாம், ஸோ என்ன மாதிரிலாம் நம்ம இதில் வந்து இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் செல்ஃபான்ற விஷயங்கள்லாம் வந்து நல்ல ட்ரெயின்டான ஒரு மாடல்ஸ் கிட்டேயோ இல்லை வந்து நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா வந்து செலக்ட் பண்ணி ஸோ ஐ மீன் அதில் அந்த ஃபீல்டில் வின் பண்ணிவிட்டு அதே இதில் வந்து நிறைய கோச்சிங் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நிறைய ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு ஸ்டாண்ட். கண்டிப்பாக. இப்போ மாடலிங் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன், மாடலாக இருப்பாங்க, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிப்பாங்க, அப்படியே ஃபேம் வச்சுட்டு பெரிய பெரிய படங்களை நடிப்பாங்க, அப்படி போவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணிவிட்டு ஆக்டிங்லேருந்து அதுக்கப்புறம் மாடலிங் வந்திருக்கீங்க. இது கொஞ்சம் கேட்கும்போது வித்தியாசமாக என்னடா இது மாடல் வந்து ஆக்டராக இருந்துட்டு அப்படி வந்திருக்காரு அப்படின்னு. அது காரணம் என்ன? பேசிக்காக வந்து நான் ஒரு ஐடி பர்சன். ஸோ ஐடியிலேருந்து அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது சினியில் நடிக்கணும். பிகாஸ் கூட இருந்தவங்களாம் நீ வந்து இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உசுப்பேற்றுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணும்போது தான் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணோன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. நடிக்கணும்னு மட்டும் ஆசை இருந்தால் போதாது, அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாமல் போயிட்டு நிற்க முடியாது. அதில் ஃப்ளூக்கில் வந்தவங்க தான் சில பேர். பட் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம நிற்கும் போது அங்கே நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் இருந்தது. ஆள் மட்டும் பார்க்க நல்லா இருந்தால் போதாது, ப்ளஸ் அவங்க கேட்குற சில விஷயங்கள், ப்ளஸ் ரெஃபரன்ஸு சப்போர்ட்டிவாக யாராவது உள்ளே இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ யாருமே பெரிய ஆக்டர்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ உள்ளே வந்த பிறகு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இல்லைனா ஒரு கூத்து பெட்டுற மாதிரியோ எங்கேயோ ஒரு எல்லாராலையும் அதை போய் படிச்சுட்டு வரணும்னு முடியாது. சில பேர் நேச்சுரல் ஆக்டர்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே கற்றுக்கிட்டு வரதுலாம் இல்லை, ஒரு படம் நடிச்சிட்டாலே அது மூலியமாகவே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் சான்சஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நிறைய ரிஜெக்ஷன் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், பர்சனலாக வந்து அப்போ என்னால் என்னோட பர்சனல் லைஃப்பையும் பார்த்துட்டு இதையும் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம சினி ஃபீல்டில் வந்து இமீடியட்டாக நம்ம போய் ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணோன்னே கிடைக்காது சான்ஸ். ஸோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் வந்து லக் அண்ட் டைம் ஒர்க் அவுட் ஆகும்போது நமக்காக வந்து யாராவது பார்த்து இந்த ஃபேஸ் ஓகேவா இருக்கும்னு சொல்லி சான்ஸ் கிடைச்சா உண்டு. ஸோ அது மாதிரி ஒரு 2-3 இதில் கிடச்சுமே அந்த மூவிலாம் வந்து பாதிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் நான் யோசித்தேன், ஸோ நம்மளால் எதையும் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம், ஸோ லைஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்னோட ப்ரொஃபஷனல் வந்து ஐடிலேருந்து ஸ்கிப் மை ஜாப், அதை குவிட் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட்டாக ஸ்டடீஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ்க்கு வந்துட்டேன்.
ஸோ ஃபிட்னஸ் வந்து எனக்கு பேஷனாக இருந்தது முன்னாடி. அதுக்கப்புறம் இதையே நான் ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணிவிட்டு இது எனக்கு பிடிச்சதுனால நான் அதில் போக ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர். ஸோ ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நான் மாடலிங் பண்ணலாம், ஸோ அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு. ஸோ இனிஷியலாக எனக்கு பிக் பாஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை. சூப்பர். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு மாடல்ஸ் உள்ளே போவாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. ஸோ பிக் பாஸ் வந்து நம்ம பார்க்குறதோட அதுக்குள்ளே போய் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ இது மாதிரி சான்ஸ் கிடைச்சா நம்ம ஏதாவது லைஃப்பில் அடுத்த லெவல் போகலாமே. அந்த ஆக்டிங் ஆக்ட்ஸ் இருந்தாலுமே அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவாக நம்ம கூட பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மிஸ்டர் இந்தியா டைட்டிலே பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். ஓகே. ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பிக் பாஸ் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கால் வந்ததா? நீங்கள் இது மாதிரி மிஸ்டர் இந்தியாலாம் பண்ணியிருக்கீங்க, உங்களை ஏதாவது உள்ள கூப்பிட்றோம் ஆடிஷன்? இல்லை, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அந்த மாதிரி எங்கேருந்துமே ரெகக்னேஷனே வரல. ஈவன் நம்மளே அப்ரோச் பண்ணாலுமே அவங்க வந்து அந்த அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்கல. ஸோ அதெல்லாம் என்ன வந்து அவங்களாம் எதிர்பார்க்குறாங்க, ஸோ என்ன நடக்குதுன்றது இன்னும் தெரியல. ஸோ லாஸ்ட் இயர் அப்ரோச் பண்ணேன். மேபி செலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் வில் ட்ரை. ஓகே. உங்களுக்கு இப்போ இந்த சீசன் போயிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் இது இருக்குது. பட் இருக்கும்போது இந்த சீசனில் போனவங்க மேலே விமர்சனங்கள் என்ன வந்ததுன்னா, இவருக்கு என்ன டேலண்ட் இருக்குது, வெறும் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு மட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, உள்ளே போயிட்டு பைத்தியகாரத்தனமாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் நிறைய நான் பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணீங்க. இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அது எப்படி இருக்குது? என்னடா டேலண்ட்டுக்கு வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. ஸோ ரைட் பிளேஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம அப்ரோச் பண்ணாலும் என்ன ஆப்போசிட் பர்சன் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங்கில் ஒரு நல்ல இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஏன்னா அவங்களோட பிராண்ட் ரீச் ஆகிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியும். இல்லை ஒரு பெரிய ஃபேமாக இருக்கணும். ஆல்ரெடி ஃபேமாக இருந்தவங்கள தான் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபேம் பண்ணலான்னு பார்ப்பாங்க. பட் அப்போது கீழே உள்ளவங்களாம் எப்போ ஃபேம் ஆகுறது, எப்போ அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸோ நம்மளோட விஷயங்கள் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க, இதுலேருந்து நீங்கள் வந்து என்னெல்லாம் இங்கே வந்து பண்ண முடியுன்ற மாதிரிலாம் ஏதாவது நடந்திருந்தா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவது நடந்திருந்தாலாச்சும் ஸோ ஐ ஃபீல் மோர் பெட்டர். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஸோ பார்ப்போம் ஃபர்தரா. இந்த மாதிரி உங்களோட வாய்ப்பு வேற உங்களுக்கு போகுது இல்லை? அதெல்லாம் பார்ப்போம், கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்க சொல்கிறது தானே எல்லாமே. நம்மளால் எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ நான் என்னோட ஃபீல்டுக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணலாம். ஸோ என்னோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நான் மிஸ்டர் இந்தியாவா ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்கிறதுனால ஐ எம் ஹோல்டிங் த டைட்டில். ஸோ எனக்கு ரைட்ஸ் இருக்குது நான் போய் பேசுறதுக்கு. என்னோட வாய்ஸ் இப்போ நீங்கள் நான் கூப்பிட்டு ஒரு 4 யூடியூப் சேனல்லையோ இல்லை 4 ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு பேசினேன்னா யார் பேசுகிறான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்களே. நான் ஒரு காமன் பர்சன் பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க. கான்ட்ரவர்சியாக ஒன்று பேசணும், இல்லை அவங்க யாராவது ஏதாவது பண்ணவங்க வந்து பேசியிருந்தாங்கன்னா கேட்பாங்க, பார்க்கப்படுவாங்க. இப்போ நான் என்னோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். இப்போ நானும் இதே வந்து ஒரு பொலிட்டிக்கலில் நடக்கிறத வந்து பேசினா யாரும் கேட்கவே மாட்டேங்க, இவனுக்கு என்ன தெரியும்னு போயிடுவாங்க. ஓகே, ஸோ த சேம் திங் தான். ஸோ நான் வந்து இப்போ மீடியாவில் இருந்து நான் ஏதோ மூவிஸ் பண்ணி ஒரு ஆக்டராக இருந்தேன்னா, ஸோ அப்போ நான் என்னால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போது அந்த இடத்துக்கு நான் வந்து பேசுறதுக்கு ஒரு ரைட் பர்சனாக இருப்பேன். பிகாஸ் நம்மளை தகுதிப்படுத்துகிற விஷயங்கள் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அந்த இடத்துக்கான தகுதியான ஆளாக நம்ம இருக்கிறோமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளை தகுதிப்படுத்திட்டு பேசணும்னா அது வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எப்பவுமே. கண்டிப்பாக. நீங்கள் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினராக இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட இந்த கேள்வி கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேட்டால் நியூ இயர் வரப்போகுது. இப்போ நியூ இயர் வந்ததுலேருந்து எல்லா பசங்களும் 2 ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஒன்று குடியை விட்டுறணும், இன்னொன்று பாடியை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க, அப்படியே விட்டுருவானுங்க. ஆக்சுவலி இதில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன? ஒரு மாடலாக இருக்கிற மாதிரி நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னா நல்லா காசு செலவு பண்ணணுமா? ஆக்சுவலி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். பாடி ரெடி பண்ணுறதுக்குலாம் காசு செலவு பண்ணலாம் ஒன்றும் இல்லை. பாடி ரெடி பண்ணிட்டு நார்மலான சாப்பாடு சாப்பிட்டு ஒர்க் அவுட் நல்லா பண்ணாலே அது ஒரு டைம் எடுக்கும். செலவு பண்ணி தான் நம்ம உடம்பு ரெடி பண்ணோம்னா யாராலுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கான எஃபர்ட்டே போடாமல் நீங்கள் நார்மலான ஒரு ஹியூமன் பீனாக இருந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக மாறுறதுக்கே உங்களுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஸோ ரெகுலராக கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்கே. ஓகே, நீ நார்மலாக வந்துட்டு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கே 6 மாதம் ஆகும். ஜாயின் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாரும் வருஷம் எடுக்கிற ரெசல்யூஷன் தான். யார் ஒரு ரெசல்யூஷன் வச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு தான் நான் போய் சேருவேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் பண்ணவே மாட்டாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி பண்ணவங்க யாருமே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு அடுத்த நாளே போய் சேர்ந்துடணும். இதில் 1ஆம் தேதி போய் சேர்றதுல என்ன இருக்குது? யாரோ ஃப்ரீயாக சேர்த்துக்கு போகிறது இல்லை, காசு தான் கட்ட போகிறீங்க. அப்புறம் என்ன 1ஆம் தேதி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? நாளைக்கே சேருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் ஹெல்த்துக்கு தாண்டி எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, அந்த ஹெல்த்துக்காக ஏன் டைம் கொடுக்குறீங்க? கரெக்ட். உங்களோட உடம்பை நீங்கள் பாதுகாத்து உங்கள் உடம்பை வந்து டேக் கேர் பண்ணுறதோட உங்களுக்கு உலகத்தில் வேறு என்ன வேலை இருக்குது? அது நல்லா இருந்தாலே நீங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் காசு பெருசாக செலவு பண்ணலன்னு சொல்கிறீங்க. ஆனால் என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பார்த்தா அப்படின்னா லஞ்செல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அவர் தந்தூரி தான் சாப்பிடணும், வே ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கணும், இதுதான் எடுத்துக்கணும், அப்படி கால்குலேட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 300லேருந்து 400 வரைக்கும் அது வந்து அட்வான்ஸ் லெவல். நீங்கள் நார்மலாக இருந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக மாறுறதுக்கு நான் ஒரு 6 மாதம் சொன்னேன். ஜென்ரலாக ரெகுலராக ஜிம் போகிறவங்க தான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா ஃபிட்னஸ் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. இன்னைக்கு தூங்கி எழுந்துச்சுன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு ஆகணுன்றது.
ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இல்லை, ரெகுலர் ஜிம் போகணும், நல்லா சாப்பிடணும் அப்படி இருப்பாங்க. ம். பட் அதை தாண்டி ஒரு காம்படிஷன் போறவங்களோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கோல் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் அடுத்த லெவல் தேவை. ம். ம். புரியுதா? இப்போ நான் ஒரு பாடி பில்டிங் பண்ணணும், ஒரு மிஸ்டர் தமிழ்நாடோ மிஸ்டர் மெட்ராஸோ ஏதோ பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நான் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்னோட பாடியை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர்டாக ரெடி பண்ணணும். ம். ஓகே. ஸோ ரெகுலர் ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கும் நிறைய ரொட்டீன் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்க வந்து வாரத்தில் 4 நாளோ 5 நாளோ வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த 5 நாள் 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் 3 to 4 hours ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணி அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயினர்கிட்ட கேட்டு ஸோ என்னென்ன ஃபுட் எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படி பண்ணும்போது தான் அவங்க கோல் அச்சீவ் பண்ண முடியும். ம். நீங்கள் ஒரு கோல் இருந்ததுன்னா அதெல்லாம் தேவை. கோல் இல்லை, எனக்கு நார்மல் ஃபிட்டாக இருந்தால் போதும் அப்படின்றப்ப நீங்கள் ஒரு ஒன்றும் பெருசாக செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை.